என்னால ஒண்ணும் கிடையாதுயா. இதைத்தான் மகாபாரதத்தில் திரௌபதியினுடைய அந்த கேரக்டர் காமிக்கும். அந்த அம்மாவ தூக்கில இருக்கும் பொழுது, பூரண சரணாகதி வரைக்கும் இறைவன் அமைதியா இருந்தாருன்னு காட்டுவாங்க. துச்சாதனன் வந்து அழைத்துச் செல்கிறான். அதற்கு முன்பு ஒரு வீரன் வருவான். போய் கூட்டு வாடா அவள. அவ அடிமையாயிட்டான்னும்போது அவகிட்ட பேசுவார். இந்த அம்மா வார்த்தைகளை தனக்கு சாதகமா எடுத்துக்கும். துச்சாதனன் வந்து அந்த அம்மாவை முடிய புடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு வரும்போது மக்கள் கிட்ட முறையிடுவா. அந்த சபையில இருக்கவங்க கிட்ட முறையிடுவா. தன்னுடைய பெரியவங்க கிட்ட முறையிடுவா. தன் குல பெரியவங்க கிட்ட முறையிடுவா. பீஷ்மர்ட்ட முறையிடுவா. துரோணாச்சார்ட்ட முறையிடுவா. கணவன்மார்கள்ட்ட போய் கத்துவா. இது என்ன எனக்கு இப்படி நடக்கு? யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பகைவன் கிட்டயே கால்ல விழுந்துருவா. இப்ப அவ பெண்ணாயிட்டா. அவ வீரமெல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல. அவளுக்கு இப்ப மானம் தான் முக்கியம். துச்சாதனன் கால்ல விழுவா. அதற்கு பிறகு அவளுடைய வார்த்தைகளோ யாரும் காப்பாத்தலன்னும்போது புடவைய கெட்டியா புடிச்சுப்பா. அவனுடைய மாடு மாரி இருக்கும். அவன் இழுக்கும்போது முடியுமா? பல்லுல கடிப்பா. பல்ல நம்புவா. காப்பாத்தல. இதுக்கு மேல கோவிந்தான்னு தூக்கி சரணாகதி தான். இதற்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நேரம் தான் கோவிந்தன் ஞாபகத்துக்கு வரான். கோவிந்தான்னு தூக்கி கைய தூக்குனவன புடவ வந்தது. ஏன்னா, இது வரைக்கும் நான் வரமாட்டேன். இறைவன் சொல்லுவான். 99.999% நான் வரமாட்டேன்ப்பா. நம்பிக்கைன்னா எப்படி இருக்கணும்? 100% குடு.